Assalamualaikum dear bless உறவுகளுக்கு வெல்கம் பேக் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். Dear guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால், ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் லுக்குக்கான ஒரு பிரைடு ரெடி பண்ணுறதுக்காக அவங்களுக்கு சூட்டபுளான ஒரு ட்ரெண்டிங்கான ஃபேஷனான ஒரு ரெப்பிங் ஸ்டைல் பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணிட்டு இருக்கிற மாதிரி அந்த ரெப்பிங்கிற லாஸ்ட் பீஸ்லேயே நம்ம ரெப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ஃபஸ்ட்டுக்கு நாம் ஒரு சேஃப்டி பின் வச்சு குத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளிப்ஸ் எடுத்து நம்ம இப்படி பின் குத்திக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 to 10 லேயர்ஸ் வர மாதிரி இப்படி ஃப்ளிட் எடுத்து சின்ன சின்னதாக ஃப்ளிட் எடுத்து குத்திக்கோங்க. கொஞ்சம் நீட்டாக குத்திக்கோங்க. ஒவ்வொரு ஃப்ளிட்டுக்கும் இடையில் இருக்கிற கேப் வந்து சேம் கேப்பாக இருக்கணும். அதுதான் பார்க்கவும் அழகாக இருக்கும். இல்லைனா ஒன்று பெருசு ஒன்று சின்னதாக இருந்தால் அது பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்காது, நீட்டாகவும் இருக்காது. ஸோ அதை கொஞ்சம் கவனித்து குத்திக்கோங்க. நான் இந்த மாதிரி சின்னதாக சேஃப்டி பின் தான் இந்த மாதிரி பின் தான் குத்திப்பேன். ஏன்னா அது வந்து ரெப்பிங் பண்ணும்போது அது விளங்காது. சில ஒரு மாதிரி பெரிய சைஸ்லலாம் இப்படி பின்னில் எடுத்தோம்னு சொன்னால் கொஞ்சம் ரெப்பிங் மேலால் விளங்கும், ஒரு மாதிரி நல்லா கவர் ஆகாது. ஸோ இது ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன பின்னல் ஓகே. அண்ட் கைஸ், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்னொரு வீடியோஸ் போடுறதுக்கான மோட்டிவேஷன் இதுவாக தான் இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்லேயும் தான் எனக்கு அடுத்த ஒரு வீடியோ போடணும் என்று இன்னுமே தோணுது. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ நிறைய பேர் லைக்ஸ் பண்ணியிருந்தேன், நிறைய வியூஸ் வந்துருந்துச்சு. ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் இது போல் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு உங்களோட சப்போர்ட் அண்ட் உங்களோட ஒரு மோட்டிவ் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது அந்த ஃப்ளிப்ஸ் எல்லாம் எடுத்து முடிஞ்சுது. ஒவ்வொரு லேயராக அழகாக அப்படி ஒரு சேம் கேப்லேயே நம்ம அதை நீட்டாக வச்சுருக்கோம். இப்போ எஞ்சி இருக்கிற அந்த துண்டை வச்சு நாம் அப்படி ரெப் பண்ணிக்கலாம். அந்த சேஃப்டி பின் ஓகே, மற்ற பின் எல்லாம் தெரியாதாலேயே அதை நம்ம இப்படி குத்திக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற துண்டையும் சேம் பேட்டர்னில் லேயராக இப்படி அடுக்கிக்கோங்க. அதுதான் ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கும் பாருங்கள். மொத்தமாக சேர்த்து மற்ற சைட்லேயே அதை ஃபுல்லாக பின் பண்ணிடுங்க. இது ஒரு செயின் ஷேப்பில் தான் நான் செய்கிறேன். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற துணியாலேயே நாம் இப்படி ஒவ்வொரு ஃப்ளிப்ஸ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை ஒவ்வொரு கேப்லேயும் வச்சு ஒரு லேயர் ஷேப்பில் இப்படி நாம் ஒரு செயின் ஷேப்பில் நம்ம இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ அது அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்ய போகிறோன்னா நம்ம டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுறதில்ல, எந்த ஒரு இதுவும் இல்லைல்ல.
இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் எட் பண்ணலாம் தான் இந்த செயின்ஸையும் கொஞ்சம் அதோட எட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அது ஆல்ரெடி நம்ம அந்த ரெப்பிங் ஷாலாலேயே இருக்கிற மாதிரியே நம்ம அதை ஒரு செயின் ஷேப்பில் அட் தி சேம் செயினை நம்ம இப்படி வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஃபைனலாக நம்ம மெஹந்தி பிரைடுக்குரிய ரெப்பிங் லுக் தான் வந்திருக்கு. ஸோ இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.